இங்கே பாருங்கள், கடுகு வச்சு கடாய் வச்சு கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம். அது போடுப்போம். இப்போ காய் போடு காந்துட்டு போகுது. காய் போடுங்க. பொறுமையாக கைஸ், இது என்ன தெரியுங்களா? இது வந்து கல்யாண பூசணிக்காய்ன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த பூசணிக்காய். இதில் கூட நம்ம பொரியல் செய்யலாம். கல்யாண பூசணிக்காயில் கூட நம்ம பொரியல் செய்யலாம். அதுக்கப்புறமா வந்து இதை நல்லா துடுவிட்டு கேரட் துருவ மாதிரி நம்ம கேரட் சாதம் செய்வோம் பாருங்கள், அந்த மாதிரி இதை வச்சும் நம்ம சாதம் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த இது நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி. ஆமாம், உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புலாம் குறையும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஜூஸாக இந்த கல்யாண பூசணிக்காவை, அதை வெண்பூசணின்னு சொல்லுவோம், ஜூஸாக செஞ்சு சாப்பிட்லாம். ஜூஸ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பொரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படியோ ஒன்று உடம்புக்குள்ளே போச்சுன்னா நமக்கு உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புலாம் போயிட்டு வெயிட் லாஸ் ஆகும். அதுக்காக தான். இப்போ போதும்ப்பா, அப்படியே கொஞ்சம் சால்ட்டு போட்டுருணும்ப்பா. சால்ட்டு போட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டுப்பட்டு மூடிட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது தண்ணியில் ஊற்றக்கூடாது, அதுவே தண்ணி ஆகிடும். போடுங்க, போதும். இன்னும் இந்த அளவுக்கு போடுப்பா. இருங்க, நானே